வந்து சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். இதில் வந்து எண்ணெய் ஜாஸ்தி போட மாட்டேன், மசாலா எதுவுமே அரைச்சி ஊற்றுறதில்ல. தாளிக்காத ஒரு சிக்கன் குழம்பு. அதுக்கு சோம்பு பட்டை கொஞ்சம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, இது வந்து மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள். எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டுக்கணும். இதுக்கு எதுவுமே இது வந்து வதக்க போகிறதே இல்லை, அப்படியே போட்டுட்டு அப்படியே செய்ய போகிறோம். அப்புறமா வந்து தக்காளி போட்டுட்டு தண்ணி எவ்வளோ தேவையாகுதோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிறோம். இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ அப்படியே ஸ்டவ்வில் எடுத்து வைக்க போகிறோம். இப்போ இது அப்படியே எடுத்து ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். ஈஸியான வேலை, ரொம்ப சீக்கிரம் ஆகிடும். இது ஒரு 10-15 நிமிஷத்தில் ஆகிடும் இந்த வேலை. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி போட்டுட்டு இறக்க போகிறோம், கொச்சிட்ட பிறகு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ண பிறகு கொஞ்சோண்டு புதினா இலை போட்டு அப்படியே போட்டு கொஞ்சமாக கலக்கி விட்டு அவ்வளோதான். சிக்கன் இந்த மாதிரி வரணும்.